வணக்கம். சிங்கிள் லைஃப் ஸ்டைல் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் தொடரும். மாறி வரும் நாகரீகத்தின் ஒரு மாற்றம்தான் சிங்கிள் லைஃப் ஸ்டைல், தனியாக வாழ்வது. தனிமனித சுதந்திரம் தாராளமாக இருக்கும். நாம் நினைத்தபடி வாழலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் பிறர் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரிடம் செல்லலாம், மருந்து மாத்திரை வாங்கி வரலாம். ஆனால் அதை சாப்பிட்டு குணமாகும் வரை யாராவது உதவினால் நன்றாக இருக்கும். யாரோ ஒருவர் உதவி செய்வதை விட நம் குடும்பத்தில் ஒருவராக இருந்தால் நல்லது தானே. குடும்ப வாழ்வில் முன்பாதி நாம் குடும்பத்தை காப்பாற்றுவோம், பின்பாதியில் குடும்பம் நம்மை காப்பாற்றும். எவ்வளவு நேரம்தான் வேலை செய்வது, ஃபோன் பேசுவது, டிவி பார்ப்பது? ஒரு கட்டத்தில் இவை யாவும் வெறுப்பாகிவிடும். ஒரு பார்ட்டிக்கு செல்வோம் அல்லது நம் வீட்டிற்கு பிறரை அழைப்போம். பார்ட்டி முடிந்த பிறகு எல்லோரும் அவரவர் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். நாம் மட்டும் தனியாக இருப்போம். பார்ட்டியில் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருப்போம். அப்போது தான் நம் தனிமை நம்மை லேசாக தட்டும். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். அபார்ட்மெண்ட் கல்ச்சர் ஆக இருந்தால் இது தனிமை, இந்த லோன்லினஸ் அதிகமாக இருக்கும். கிராமங்களில் அப்படி இல்லை. எல்லோரும் தெரிந்தவர்கள்தான். எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதும் உதவி பெறுவதும் சகஜம். மக்களோடு மக்களாக இருப்போம். தனிமை இருக்காது. வேலை செய்து தனியாக இருப்போர் நகரத்தில் தான் அதிகம். எனவே தனிமையை தவிர்ப்போம். குடும்ப வாழ்க்கையில் நம்மை இணைத்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.